திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 446 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 63. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம். அறிவுறுத்தல். மாயையங்களாகிய பாசங்களிலிருந்து நீங்கி என்றும் உள்பொருளாகிய மெய்ப்பொருளை உணர்ந்த நம் அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அப்பொருளை அடைய தமக்கு துணை புரிய வேண்டி மனம் அவ்வாறு துணை புரியாமல் அதற்கு எதிர்மறையான உலகியல் செயல்களில் ஈடுபடுவதை காண்கின்றார். இல்வாழ்வான் ஒருவன் தான் மனையறத்தில் ஒழுக துணை நிற்க கடமைப்பட்ட தன் துணைவி அவ்வாறு துணை நில்லாதது மட்டுமன்றி மாறாகவும் நடந்தால் அவளை திருத்த வேண்டி சான்றோர்களாகிய உறவினர் ஒருவரிடம் அவளுடன் சென்று அவள் குறைகளை அந்த பெரியோரிடம் சொல்லி அவளை நேரே சுட்டிக்காட்டாமல் குறிப்பால் அறிவுறுத்துவான். அதற்காக உறவினராகிய அந்த பெரியவரை முன்னிலைப்படுத்தி தன் மனைவியின் குறைகளை அவர் மேல் ஏற்றி முன்னிலை புறமொழியாக விரித்து விளக்குவான். அதன் பின்பும் அவள் திருந்தாவிடில் அவளிடமே நேர்முகமாக இடித்து கூறுவான். அவ்வாறு இடித்துரைத்தல் சுருக்கமாக அமையும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் இதே போன்று உலகியலிலே வாழ்பவர்கள் தம் மனத்தின் குறைபாடுகளை ஆண்டவனிடம் முன்னிலை புறமொழியாக விரித்து 8 பாடல்களில் கூறுவது போல அருளியிருக்கின்றார். பின்னும் மனம் திருந்தாமையால் மனத்தையே முன்னிலைப்படுத்தி கடுஞ்சொற்களால் 2 பாடல்களில் சுருக்கமாக இடித்துரைக்கின்றார். இந்த முறையில் அறிவுறுத்தல் என்ற இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. இது மனத்துக்கு கூறும் அறிவுரை. எனவே இதற்கு அறிவுறுத்தல் என்று தலைப்பு அமைத்தனர் நம் முன்னோர்கள். இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம். அறிவுறுத்தல். திருச்சிற்றம்பலம். திருச்சதகம் 2 அறிவுறுத்தல். திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரான் புனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே. யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கென் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன். தேனேயும் மலர் கொன்றை சிவனேயம் பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள். சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. வருந்துவன்னின் மலர்பாத அவை காண்பான் நாயடியேன். வருந்துவன்னின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன். இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பேர. பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல். பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல். வருந்துவனற்றமியேன் மற்றே நான் ஆமாரே. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன்
புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான் நின் திருக்கோவில் தூகேன் மழுகேன் கூத்தாடேன். கோமான் நின் திருக்கோவில் தூகேன் மழுகேன் கூத்தாடேன். சாமாரே விளைகின்றேன் சதுராலே சார்வானே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழவேண்டி சூழ்த்தமது கரமுரலும் தாரோயை நாயடியேன். சூழ்த்தமது கரமுரலும் தாரோயை நாயடியேன். வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான். யானும் உன்னை பரவுவனே. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம். குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம். விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அரவுவார் கடல் இணைகள் காண்பாரோ அறியானே. அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம்பெரியானே. சிறியேனை ஆட்கொண்ட பெய்களற்கு விரையார்ந்த மலர் தூவேன். வியந்து அலரேன் நயந்து உருகேன். விரையார்ந்த மலர் தூவேன். வியந்து அலரேன் நயந்துருகேன். தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே. வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கு அறிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பாழ் நெஞ்சே. ஊனலாம் நின்றுருக புகுந்து ஆண்டான் இன்று போய். ஊனலாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய். வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமற் காப்பானை ஏத்தாதே. சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும். சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும். வீழ்கின்றாய் நீ அவல வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. நீ அவல கடலாய
வெள்ளத்தே. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் அறிவுறுத்தல் திருப்பாடல் 1. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருகத் தந்தருள் எம் உடையானே. ஆடகம் என்ற பொன்னால் செய்யப்பட்டு சிறப்பு பொருந்திய கனகசபையில் திகழும் மாணிக்க மலையே, எங்களை அடிமையாக உடையவனே, நெஞ்சில் தேடுகின்ற உன் அடியவர் போல நான் போலியாக ஒழுகி வீட்டுலகின் மையப்பகுதியில் கள்ளத்தனமாக நுழைவதற்கு மிகவும் பெரிதாக துரிதப்படுகின்றேன். உன்னிடத்தில் இடையீடு இல்லாமல் பெருகும் உண்மை அன்பு என் உள்ளத்தின் நடுவில் நிலை பெற்று அவ்வுள்ளம் உருகும் வண்ணம் அருள் புரிவாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 12. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கென்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. யான் எவ்வகையான பிறப்புக்கும் சிறிதும் அஞ்சுபவன் அல்லன், மரணத்தை ஒரு பொருட்டாக கருதுபவனும் அல்லன். விண்ணுலகமே எளிதில் கிடைப்பது எனினும் அதை விரும்ப மாட்டேன். இந்த பிரிவையிலேயே இந்த மண்ணுலகம் முழுவதும் ஆளும் பேறு கிடைத்தாலும் அதனையும் ஒரு பொருளாக மதிக்க மாட்டேன். தேன் பொருந்திய கொன்றை மலர் மாலையை அணிந்த சிவபெருமானே, எங்கள் தலைவனே, எங்கள் தந்தையே, உன் திருவருளை பெறும் நாள் எப்பொழுது வரும் என்று நினைத்து வருந்துகின்றேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 13. வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பேற பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருள் அமுதம் புரியாயேல் வருந்துவன் நற்றமியேன் மற்றென்னே நான் ஆமாறே. உடல் வண்ணத்துக்கு பொருத்தமான பொன் நிறமுள்ள மேருமலையை வில்லாக வளைத்தவனே, நாய் போன்ற எழிந்த அடியேன் தாமரை மலர்கள் போன்ற உன் திருவடிகளைக் கண்டு அடையும் பொருட்டு தவம் செய்யாமைக்கு வருந்துகின்றேன். கைகள் நாக்கு முதலான உடல் உறுப்புகள் எனக்கு செவ்வையாக அமைந்திருந்தும் நல்ல மலர்களை மாலைகளாக தொடுத்து உனக்கு நான் சூட்டவில்லை. நாவில் தழும்பு உண்டாகும்படி நின் புகழை துதிக்கவில்லை. என்றாலும் அவ்வாறு செய்ய நின் திருவருளாகிய அமுதத்தை அடியேனுக்கு வழங்கவில்லை என்றால் மிகவும் கதியற்றவனாகிய நான் மேலும் வருத்தமுறுவேன். பின்னர் நான் எவ்வாறு உய்வது? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் 14. ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே. தெய்வங்களின் கடவுளே, ஞானிகளாலே எய்தக்கூடியவனே, நான் உருப்படியாவதற்காக உன் திருவடிகளுக்கு உள்ளம் கனியவில்லை, அன்பினால் உருகவில்லை. மலர் மாலைகளை தொடுத்து அணிவித்து துதிக்கவும் இல்லை, உன் புகழ்களை பாராட்டி பேசவும் இல்லை, நின் திருக்கோயிலை அலகிடவும் இல்லை, மெழுகவும் இல்லை, பக்தி மிகுதியினால் ஆடவும் இல்லை. பயனன்றி மரணம் எய்துவதற்கான செயல்களையே நான் விரைவாகச் செய்கின்றேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 15. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. ஆகாசம் பிருத்திவி வாயு நெருப்பு என்னும் இந்த பூதங்களாகியும் உடலும் உயிருமாகியும் ஆய்வாருக்கு உரைக்கப்படும் உள்பொருளாகியும் அல்லாதவர்களுக்கு உணரப்படாத பொருளாகியும் எல்லா பொருள்களையும் ஆளும் தலைவனாகியும் யான் என்றும்
எனது என்றும் சொல்லும் மக்களை அவர்கள் சுதந்திரமின்றி தான் ஆட்டுகின்றபடி ஆடுகின்ற நகைச்சுவை கூத்தை நடத்துகின்றானாகி நிற்கின்ற நின்னை குறித்து நான் என்ன கூறி வாழ்த்துவேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 16. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழவேண்டி சூழ்த்த மதுகர முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிற பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. வண்டுகள் சூழ்ந்து ஒலிக்கின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே, நின்னை அமரர்கள் வாழ்த்துவது தாங்கள் நெடுங்காலம் இன்பமாக வாழ்வதற்காக. நெஞ்சம் நின்னிடம் பணியச் செய்தல் தாங்கள் சிறப்போடு உயர்ந்து தங்களை எல்லா உயிர்களும் தொழ வேண்டும் என்பதற்காக தேவர்கள் உன்னை வாழ்த்துகின்றார்கள். நாய் போன்ற எளிந்த அடிமையாகிய யானும் வீணான என் பிறப்பு இறப்புகளை அறவே ஒழிப்பதற்காக நின்னை வழிபடுகின்றேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 17. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் குரவுவார் கொழில் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழல் இணைகள் காண்பாரோ அறியானே. ஜீவன் முக்தர்களும் இடையராது காண்பதற்கு அரிய பொருளே, தேவர்கள் நின்னை முன்னிலைப்படுத்தி துதிப்பார்கள். 4 மறைகளும் உன் புகழை இசைப்பன. குராமலரை அணிந்த நீண்ட கூந்தல் உள்ள இளம்பெண்ணான உமையம்மை நின் திருமேனியின் ஒரு பகுதியை தனக்கு கூறாக உடையவள். உண்மை அன்புள்ள அடியவர்கள் நின்னோடு கலந்து இன்புறுவார்கள். ஆயினும் அவர்கள் ஒலிக்கின்ற கழல் அணிந்த நின் நீண்ட திருவடி துணையை தொடர்ந்து காண்பார்களோ பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 18. அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம் பெரியானே, சிறியேனை ஆட்கொண்ட பெய்களர் கீழ் விரையார்ந்த மலர் தூவேன் வியந்தலரேன் நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாறென் சாவேன் நான் சாவேனே. எத்தகையவர்களுக்கும் அவர்தம் அறிவுக்கு எட்டாது கடந்தவனே, ஞானமயமான பரவெளியில் விளங்குபவனே, மன்றுள் திருக்கூத்தாடும் எமது மேலோனே, கீழ்மையுடைய என்னை அடிமையாக ஏற்றருளிய மாணிக்கம் முதலிய பரல்கள் இட்ட கழல் அணிந்த திருவடிகளின் மீது நான் நறுமணம் நிறைந்த பூக்களை இட்டு வழிபடவில்லை. என்னை ஆட்கொண்டருளிய கருணை திறனை எண்ணி எண்ணி வியப்பு மிகுந்து கூக்குரலும் இடவில்லை. உன்னை விரும்பி மனம் நெகிழேன் நான் கடைத்தேறும் வழி யாதோ, இவ்வுலகில் வாழேன் நான் மாழ்வேன் மாழ்வேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 19. வேனில் வெண் மலர் கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பாழ் நெஞ்சே, ஊனலா நின்றுருக புகுந்தாண்டா நின்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. இளவேனில் காலத்தை விரும்பும் மன்மதன் எய்யும் அம்புக்கும் வெள்ளை நிறமான பற்களையும் சிவப்பு நிறமான வாயையும் கருமை நிறமான குவளை மலர் போலும் கண்களை உடைய பெண்களுக்கும் துடித்து கசுகின்ற பயனற்ற என் மனமே, உடல் முழுவதும் இழகும்படி நுழைந்து அமர்ந்து அடிமையாக கொண்ட இறைவன் இப்போது அகன்று எழுந்து பரவெளியில் தங்கியிருக்கின்றான். இதை நீ அறிவாயாக. அவனை கண்டு கூடாமல் வாழ்வதை விட இறத்தலே நன்று. நீ இன்னும் சாவாது இருக்கின்றேயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 20. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடுனக்குச் சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே. மெய்ப்பொருளை உணர்ந்து கடைபிடிக்கும் ஒழுக்கத்தில் நில்லாத என் உள்ளமே, நீ உண்மையில் வாழ்கின்றாயா? இல்லை, கொடிய தீவினை கடலுள் வீழ்ந்து மூழ்கி கீழே செல்கின்றாய். அதில் மூழ்கி போகாமல் கரையேற்றி பாதுகாப்பவனாகிய இறைவனை புகழ்ந்து பாராட்டாமல் உனக்கு அழிவை நாடிக்கொள்கின்றாய்.
இவ்வுண்மையை உனக்கு பல முறையும் எடுத்துரைத்து வருகின்றேன். எனினும் நீ துன்பக் கடலாகிய நீர் பெருக்கிடை வீழ்ந்து ஆழவே செய்கின்றாய். இது எவ்வளவு இரங்கத்தக்கது! இவ்வாறு திருச்சதகத்தின் 2ஆம் பகுதியின் 10 திருப்பாடல்களின் பொருள் அமைகின்றது. திருச்சதகத்தின் 3ஆம் பகுதியான சுட்டறுத்தல் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.